ஹலோ, சொல்லுமா லக்ஷ்மி. என்னம்மா? என்னது? நிஷா கண்டுபிடிச்சிட்டாளா? எப்படிம்மா? ஆச்சரியமா இருக்கு. ஆமா. ஆ ஆ சரிம்மா, நாங்கள் உடனே கிளம்பி வரோம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. சரிம்மா, நான் சொல்கிறேம்மா. அப்பா கிட்டலாம் சொல்கிறேம்மா. மாமா கிட்டேயும் சொல்கிறேன். சரி, நாங்கள் கிளம்பி வரோம்மா. என்னப்பா லக்ஷ்மி, என்னப்பா சொன்னா? மாமா, நிஷா கண்டுபிடிச்சிட்டாளா மாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா. என்னடா சொல்கிற? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நேற்று தான் பார்த்துட்டு வந்தோம். ஒருவேளை ஏலியன் நைட்டு போயிருக்குமோ? ஆமாம், நைட்டு போயிருக்குண்டா ஏலியன். அது போய் தான் அவளை கண்டுபிடிக்க வச்சிருக்குடா. இருக்கும் மாமா, இருக்கும். இல்லாட்டி இத்தனை நாளாக இல்லாத திடீர்னு நைட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாருனாக்கா அது ஏலியன் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். ஏலியனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மாமா. ஆமாண்டா, ஏலியனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டா. ஆமாம், ஏலியன் தான் காப்பாற்றுச்சு. நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் மாமா, நமக்குள்ளவே இருக்கட்டும். சரிடா சரிடா, நான் யார்கிட்டையும் சொல்லலடா. அம்மா, நிஷா கண்ணை முடிச்சிட்டாளாமா? என்னடா சொல்ற? ஆச்சரியமா இருக்குதுடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. அந்த நாகத்தம்மா தாண்டா காப்பாத்திருக்கா, அந்த ஏலியன் தாண்டா காப்பாத்திருக்குது நம்ம நிஷாவை. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்டா. அதை எப்படிடா பார்க்குறது நம்ம? என்னங்க, நிஷா கண்ணு முடிச்சிட்டாலாங்க? ரொம்ப சந்தோஷங்க. எப்படிங்க நடந்தது இது? ஒன்றும் புரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆமாம்மா, நிஷா விஷயத்தில் என்ன நடக்குது என்னன்னு ஒன்றுமே புரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒன்றும். ஆமாம் சித்தப்பா, நிஷா விஷயத்தில் என்னென்னவோ மிராக்கள் நடந்துட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. நான் போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன்டா முதல்ல. அவர் படுத்துட்டு இருக்காரு, இதே கவலையா. நான் போய் சொல்லிட்டு வரேன் முதல்ல அவர்கிட்ட. எங்க நம்ம போய் நிஷாவை பார்த்துட்டு வருவோமா அங்கே? ஆ, போகலாமா, போகலாம். என்னம்மா, நிஷா கண்டுபிடிச்சிட்டாளாம்மா? ஆமாம்ப்பா, நிஷா கண்ணு முடிச்சிட்டாளாப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. அவளை போய் பார்த்துட்டு வரணும்ப்பா. ஆமாம்மா, ஒரு வாரமா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லபடியாக ஆண்டவன் அது வரலும் காப்பாற்றி விட்டுட்டான். கீதா, நிஷா கண்ணு திறந்துட்டாடி. என்னம்மா சொல்கிற? நேற்று தான் பார்த்துட்டு வந்தாங்க அப்பாவும் தாத்தாவும். இப்போ இன்னைக்கு வந்து திறந்துட்டான்னு சொல்கிறீங்க? நிஷாக்கு அவள் இங்கேயே கூட்டு வந்துட சொல்லலாமா? ஒரு வாரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேணா போக சொல்லலாமா? எதுக்கு ஏலியன் நீங்கள் வரத்துக்கா? ஏலியனால தான் உங்கள் பேத்தி பழிச்சிருக்கா இப்போ. என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, ஐசியூவில் இருந்தவரும் கண்ணை திறக்கவே இல்லை. இப்போ வார்டுக்கு வந்தோடனே கண்ணை முடிச்சிட்டான்னா இப்போ என்ன அர்த்தம்? ஏலியன் போய் பார்த்துருக்கோன்னு தான் அர்த்தம். ஏலியன் போய் தான் அதை பழைக்க வச்சிருக்குன்னு அர்த்தம். தாத்தா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஏலியன் இன்னும் நிஷாவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குதா? தெரியலம்மா, நடக்கிறத வச்சு சொல்கிறேன் நான். எனக்கு என்ன தெரியும், அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோயிலில் ரொம்ப கூட்டம் இல்லை, தப்பிச்சோம். ஆமா தாயே, கோயில 3 ரவுண்ட் சுத்திட்டு காப்பாத்தி வரலாம். கொடுத்தியேம்மா, அதுக்கு ரொம்ப நன்றிம்மா. எல்லாரையும் நம்ம காப்பாத்துமா, நிஷாவை காப்பாத்தி காப்பாத்துமா. கொடுத்துருக்கு இந்த அம்மன். 3 சுத்து சுத்திட்டு தாயே, வரலாம். 9 சுத்து கூட சுத்தலாம். கூட்டின்னு வரமா, நம்மளால நன்றி. முடியாது, 3 சுத்து சுத்திட்டு வரலாம். இந்த நாகத்தம்மா தான் வந்து என் பேத்தியை காப்பாத்து. ஆமா தாயே, என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்தியேம்மா, அதுக்கு ரொம்ப நன்றிம்மா. விளக்கும் ஏத்தியாச்சு, நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா மாமா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா நேரா நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாமா? உடனே எப்படிம்மா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? 2-3 நாள் ஆகும். அவங்க அப்சர்வேஷனில் வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. அம்மா, இந்த லைட்ஸ் எங்கே காணோம்? அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா லைட்ஸை காணோம். வருமா வராதான்னு தெரியல. ஆமாண்டா, என்னன்னு தெரியலையே, லைட்ஸை காணுமே. Sari pre-pleating is a service that involves professionally folding and sometimes temporarily securing the pleats of a sari. This makes it significantly easier and faster to drape the sari. Benefits of sari pre-pleating: time saving,
It drastically reduces the time needed to drape a sari. Perfect pleats. Ensures neat, uniform, and well-defined pleats every time. Convenience. Ideal for beginners or those who find traditional draping difficult. Consistent look. You can achieve a polished and elegant look effortlessly. Comfort and mobility. Properly pre-pleated saris often stay in place better, offering more comfort. Customization. Some services offer customization based on your draping style and preferences. One-day sari pre-pleating and draping class available at Lotus Beauty Academy and Parlor. For booking, contact 988-499-3474. என்னம்மா எப்படி என்ன கண்ணு முழிச்சாமாவோ? எங்களுக்கெல்லாம் கேட்கும்போது இன்னும் மிராக்கல் மாதிரி இருக்குதுமா. ஆமாண்ணா, எனக்கே நம்ப முடியலண்ணா. நானே எப்போ கண்ணு முழிப்பா எப்படி கண்ணு முழிப்பான்னு நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்படியே என்னையும் அசந்து நான் தூங்கிட்டேன். நான் திடீர்னு கத்துறாவோ, எனக்கே ஒன்றும் புரியல. எனக்கே மிராக்கல் மாதிரி தான் இருக்குதுண்ணா. என்ன நடக்குது என்னன்னு ஒன்றுமே புரியல. எது நடந்தாலும் நல்லபடியா நடந்தா சரிதாம்மா. என்னம்மா தூங்குறாளா? ஆமாம் மாமா, டாக்டர் மெடிசன் கொடுத்துருக்காங்க, நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நானும் டிஸ்டர்ப் பண்ணலை. தூங்கட்டும் தூங்கட்டும். நல்லா தூங்குனாதான் நல்லது உடம்புக்கு. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? டிஸ்சார்ஜ் பத்தி எதுனா சொன்னாரா? இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு அனுப்பிச்சிடலான்னு சொன்னார்ண்ணா. நாளைக்கு அநேகமாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. இந்த லைட்ஸ் வரவே இல்லையே மாமா, என்ன ஆச்சுன்னு தெரியல. லக்ஷ்மி திட்டா இல்லை, அதனால தான் அது வந்து பார்க்கறதுக்கு வரல. நிஷாவை காப்பாற்றுக்கோசம் தான் வந்தது, அது காப்பாற்றிடுச்சு. அதனால் அது போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன் நான். இல்லாட்டி வந்திருக்குமே, அவள் தான் பொழைச்சிட்டா தெரிஞ்சு போச்சு. அதுதான் அது போயிட்டுருக்கோம். எங்கே மாமா பார்க்குறது நம்ம அந்த லைட்ஸை? அதுக்கு ஒரு தேங்க்ஸாவது சொல்லணும்னு நினச்சேன், அதை பார்க்கவே முடியல. வந்துட்டீங்களா? நிஷாவை பார்த்தீங்களா? எப்படி இருக்கிறா? நாங்கள் நாகாத்தம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா அந்த நாகாத்தம்மன் தான் பழைக்க வச்சுருக்குது. அதனால் போய் உடனே அர்ச்சனை பண்ணி கோயிலை சுற்றி வழக்கேற்றிட்டு வந்துட்டோம். நல்லதுக்கா, உடனே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தது நல்லது தான். ஏன்னா காப்பாற்றிருக்குது, நீங்கள் வேண்டின வேண்டுதலுக்கு அந்த நாகாத்தம்மா காப்பாற்றி கொடுத்துருக்குது. அதுக்கு உடனே செலுத்துனது நல்லது தான். நிஷா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்கம்மா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டுன்னு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம்டா. இந்த பொண்ணை பார்க்காத ஒரு வாரம் தவியாக தவிச்சு போயிட்டேன்டா. எனக்கும் உடம்பு முடியல, இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்காவது வந்திருப்பேன் நான். எனக்கும் உடம்பு முடியலையா, அந்த குழந்தைய பார்க்காத ரொம்ப தவிப்பாக இருந்தது. அவங்க அப்பா கிட்ட போய் முதல்ல நல்ல விஷயத்த சொல்கிறேன். அவர் எப்போ தான் எழுந்து உட்காருவார். என்னங்க நிஷாவை பார்த்தீங்களாங்க? எழுந்து உட்காந்துட்டாளாங்க? என்னங்க பேசுனா? நாங்கள் பேசலாம் இல்லைம்மா, அவளை நல்லா தூங்க வச்சுருக்காங்க. மெடிசன் கொடுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தூங்கின்னு இருக்கா அவள். சரி, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுவும் நல்லது தான் சித்தப்பா. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்போ தான் மூளைக்கும் ரெஸ்ட் இருந்தால் தான் பழசெல்லாம் நல்லா ஞாபகம் வரும். நான் போய் இங்கே 2 பேருக்கும் காஃபி எடுத்துன்னு வரேன். நிஷாக்கா எப்படிப்பா இருக்காங்க? பேசுனீங்களா? இல்லைம்மா, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், தூங்க வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க நாளைக்கு கூட்டின்னு வந்துடலாம். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அக்கா வந்தாங்கன்னா தான் நமக்கு பழைய சந்தோஷம் வரும் இந்த வீட்டில். ஆமாம்மா, கிரீஷ் டூர் போயிருக்கானே, எப்போ வருவான் அவன்? நான் வந்து அவனை பார்க்கவே இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வந்துடுவானா அவன்? நாளைக்கு வந்துடுவான்ப்பா கிரீஷும். வந்துன்னு இருக்காங்களாம், நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க வீட்டுக்கு. நிஷா கண்ணு முடிச்சிட்டாளாப்பா?
நிஷா கண்ணு முடிச்சிட்டா மாமா. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நாளைக்கு கூட்டின்னு வந்துடுவோம் வீட்டுக்கு. எல்லாம் இந்த ஏலியனால் வந்தது. அது வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. இல்லாட்டி அவள் பாட்டுக்கு நிம்மதியாக கடந்திருப்பா. ஏன் நான் ஏலியனே குத்தம் சொல்லின்னு இருக்கீங்க? ஏலியன் தான் வந்து இப்போ காப்பாற்றிருக்குன்னு நினைக்கிறேன் நிஷாவை. அப்படி சொல்லுடா என் தம்பி. இந்த ஏலியன் தான் இப்போ வந்து நிஷாவை காப்பாத்திருக்கு. இவர் எப்போ பார்த்தாலும் ஏலியன் மேலே குத்தம் சொல்லினே இருக்கிறார். இவருக்கு என்னதான் பண்ணுச்சோ தெரியல. அந்த ஏலியன் நல்லது தானே பண்ணின்னு இருக்குது எல்லாருக்கும். இந்த மனுஷன் ஏன் எப்போ பார்த்தாலும் ஏலியன் மேலே குத்தம் சொல்லினே உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரியல. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நம்ம போய் பார்க்கலாமா வேணாமா? நிஷாவுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க அம்மா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேலும் நம்ம போய் பார்க்கறது நல்லதில்லை. நிஷாவா வந்தா வரட்டும். இனிமேல் நம்ம போய் நிஷாவை பார்க்க கூடாது. ஆமா, இதுதான் நமக்கு நல்லது. நிஷா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அதுவே நமக்கு போதும்.